வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஏஎஸ் கிச்சன். இந்த வாய்ஸ் அடிக்கடி காணாமல் போயிடுது. இனிமேல் தொடர்ந்து வரும் டெய்லி விலாகில் கூட. இது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு செஞ்ச பூஜை. சாய்பாபா சச்சரித்திரம் படிக்கிறேன் நான். கடந்த ஒரு 3 வருஷமாகவே வியாழக்கிழமை சாய்பாபாவோட சச்சரித்திரம் படிக்கிறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 2 சாப்டர்ஸ் இன்னைக்கு படிக்கிறேன். ஊரில் இருந்தேன்னா நான் எந்த இடத்துல அவைலபிளாக இருக்கேனோ அந்த இடத்துல ஃபுல்லாக படிச்சுட்டு நைவேத்தியம் வச்சு பாபாவோட பூஜையை முடிப்பேன். பாபா பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ தெய்வீகமாக இருக்கார். உண்மையில் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. இந்த பூஜை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் மனநிறைவோடு எவ்வளோ நேரம் பூஜை செஞ்சாலும் கடவுள் ஏற்றுக்குவார். ஆனால் நமக்கு இருக்கிற டைமில் நமக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வசதிகளை வச்சு நம்ம எப்படி பூஜை செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமாக இருப்போம். கடவுள் எப்படி செஞ்சாலும் அதை ஏற்றுக்குவாருங்க. அவருடைய ஆசைகள் எப்பவுமே நம்ம பிள்ளையார் பூஜை செய்வேன். நான் ஊரில் இருக்கும்போது சுழிக்கோலம் போட்டு பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஸ்லோகங்களை சொல்லி பூஜை செய்வேன். 21 நாள் செஞ்சிட்ருந்தேன். அது உத்தியாபனை ஊரில் இருக்கும்போதே பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 48 டேஸ்க்காக பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் முடியிற நேரம். அது உத்தியாபனை பண்ணும்போது உங்களுக்கு போடுறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செஞ்ச பூஜையில் அம்மனுக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். அரகஜான்னு சொல்லுவாங்க. கண்ணில் மை வச்சு அலங்காரம் பண்ணும்போது நகைகளெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி புளிப்பு சாப்பிட மாட்டேன் நான் ஃபுல்லாகவே. அதனால் பாலும் சர்க்கரையும் மட்டும்தான் நைவேத்தியம் பண்ணினேன். ஸோ அதையே நான் வந்து சாப்பிட்டுட்டேன் அன்றைக்கி மத்தியானம். நைட் வந்து ஜஸ்ட் டிஃபன் மட்டும்தான் செய்வேன். இன்றைக்கி வந்து பூஜை அறையில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பழைய எல்லா சாமிகளும் கொண்டு வந்திருக்கேன் தவிர செட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கேன். பட் இதையும் வந்து இன்னொரு வாட்டி அவர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மறுபடியும் நல்லா செட் பண்ணி கொடுப்பாரு. அதை செட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு வீடியோவை போடுறேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய கைக்கு எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். சந்தோஷ் மாதா பூஜை நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நான் வந்து நிறைய வாட்டி நம்ம வீடியோலையும் போட்டிருக்கேன். பழைய வீடியோக்குள்ளேயும் நான் அதில் வந்து லிங்க் பண்ணி தரேன். வேணுங்கிறவங்க பாருங்கள். இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு வந்து பூஜையை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.